தமிழ்நாட்டில் அதிக வீரியம் கொண்ட கொரோனா வைரஸ் வகை பரவி வருவதாக எந்த ஆதாரமும் இல்லை என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். முழு விவரங்கள் என? தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆதாரம் இல்லாத வீரியம் கொண்ட கொரோனா இல்லை என தமிழ்நாடு சுகாதாரத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. கொரோனா குறித்த வதந்திகளை பொதுமக்கள் நம்பாதீர்கள் என்ற தகவலை சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிக வீரியம் கொண்ட கொரோனா வைரஸ் வகை பரவி வருவதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. சமீபத்தில் கொரோனா காரணமாக ஆந்திரா மாநிலத்தில் 2 நபர்கள் உயிரிழந்த நிலையில இந்த தகவலை தமிழக சுகாதாரத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளை விட தற்போது கோவிட் தொற்று குறைவாகவே உள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. நோய் தடுப்பு மருந்து துறை தொடர்ந்து கண்காணிப்பு, தேவையான அனைத்து தடுப்பு மற்றும் சிகிச்சை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போது பரவி வரும் வைரஸ் வகை லேசான நோய் வெளிப்பாட்டை கொண்டதாகவும் குறைந்த அளவிலான பரவல் மட்டுமே இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவலை மட்டுமே பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் காய்ச்சல், இரும்பல் போன்ற அறிகுறிகள் இருப்பினும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிக வீரியம் கொண்ட கொரோனா இல்லை என தமிழக சுகாதாரத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. ஆந்திராவில் 2 பேர் உயிரிழந்த நிகழ்வுல தமிழக சுகாதாரத்துறை இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட தற்போது கோவிட் தொற்று குறைவாகவே உள்ளது என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. நோய் தடுப்பு மருந்து துறை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தேவையான அனைத்து தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பரவி வரும் வைரஸ் வகை லேசான நோய் வெளிப்பாட்டை கொண்டதாகவும் குறைந்த அளவிலான பரவல் மட்டுமே இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் எந்த ஒரு வதந்திகளையும் நம்ப வேண்டாம் எனவும் அதிகாரப்பூர்வமாக, அதாவது WHO என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு, மத்திய அரசு வெளியிடக்கூடிய தகவல் மட்டுமே பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸை பொறுத்தவரை காய்ச்சல், இரும்பல் போன்ற அறிகுறிகள் இருப்பினும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அங்கு சென்று அணுகி மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.